மக்களே, சேதன்னா தரமான சம்பவம் செஞ்சுட்டாருங்க. இந்த வாரம் தாங்க பிபிபியில் அப்படி இருந்தது. கேட்டாரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தான் இவங்கெல்லாம் உள்ள பயங்கரமாடிட்டு இருந்தாங்க. இந்த தர்பூசணி மாதிரி தற்கூரிகள்லாம் ரீல்ஸு 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 ஐயோ கருமம் பண்ணி தொலைங்கயா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் என்னமோ இவர் மட்டும் ரீல்ஸ் பண்ணுறதுக்காகவே என்னை உள்ள அலோவ் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு நடிப்பு அரக்கன், இந்த நடிக்கிறதுக்காகவே உள்ள. ஆமாம், பெரிய ஆக்ட்ரஸ்லாம் அங்கே தவம் கிடக்கிறாங்கய்யா, வாய்ப்பு இல்லாமல் தவம் கிடக்கிறாங்க. அவங்களையெல்லாம் உள்ள விட்டு நடிங்க 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 நடிகன்னு போட்டுருவாங்க. உங்களையெல்லாம் அனுப்பணும்னு கிடையாது. நான் போவேன், ஷோவில் ஜெயிச்சுட்டா பயங்கரமாக வெளியில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், மக்களுக்கு சேவை செய்வேன். அப்படியே 10,000 பேர் வந்து எதிர்த்து நின்னாலையும் அவங்களை எதிர்த்து நியாயத்தின் பக்கம் குரல் கொடுப்பேன். அது இதுன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு பேச்சை கொடுத்துட்டு உள்ளே போய் அங்கே ரீல்ஸை பண்ணி சாவடிக்கிற கரும தொலைது போயா விட்டு தொலையா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே விட்டுட்டாரு. ரீல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற என்னையா பண்ணுறீங்க? 10வது பார்வதி கூட சேர்த்து புறணி பேசிட்டு இருக்கிறேன். இந்த 2 பேர்த்துக்கும் எத்தனை விஜய் சேதுபதி வந்து காதில் வச்சு கத்துனாலையும் மைக்கை வச்சு அலாரம் வச்சு அடித்தாலையும் உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏறாது. உள்ளே எதுக்கு போயிருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் ஒரு தெரியாமல் உள்ளே போயிட்டு வெளியில் இருக்கிற எல்லாரையும் பயங்கர வைத்தறிச்சல் ஏற்படுத்துறீங்க. இந்த ஷோக்கு அப்புறம், இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு பிக் பாஸில் டாஸ்க் ஒழுங்காக பண்ணுங்கள். யூனிக்காக உங்களோட டேலண்ட்டை காட்டுங்க. ஒர்த்தாக போனதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இல்லைன்னா வெளியில் விட்டாய் வந்துடுங்க. ஓவராக பண்ணுறீங்க. விஜய் பார்வதினா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த தர்பூசணிக்கு விஜய் பார்வதிக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது, இனி வரும் வாரங்களில் நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு பையன் பார்க்க மாட்டான். கட்டுப்பாய் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா சேதனை வந்து கத்தி சொல்லி உங்கள் மண்டையெல்லாம் ஒன்றும் ஏறலைன்னா வேற வழியே இல்லை. உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் புரிய வைக்க முடியாது. என்னைக்காவது அவர் ஹைப்பாக பேசி பார்த்துருக்கீங்களா? நாசுக்கா கூட அப்படியே லெகுவாக ரோஸ்ட் பண்ணிட்டு போகிறவரையா அந்த கற்று வச்சுட்டீங்க. அவரை கத்துன சோல் அப்படியே எல்லாம் புள்ள பூச்சி மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தீங்களே, எதுக்கு? உங்களுடைய வேலையை சரியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திட்டு வாங்கணுமா? ஐயோ, ரம்யா ஜோவில் இதில் ரொம்ப பெருமை. இப்போ நாளில் வெளியில் யார் தெரியுமா என் பேரை அதான் உள்ள சொல்லிட்டு இருப்பாருங்க. வெளியில் நீங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிடுவீங்க, பார்த்துருவீங்க. ரவுடித்தனமான ஆள், ரூடான ஆள் அப்படிங்கிறதுனால தானே இதெல்லாம் நான் பேரெல்லாம் மாற்றணும். இப்படியெல்லாம் கிடையாது ரம்யாஜோ அப்படிங்கிறதுக்காக தானே உள்ளே போனீங்க. உள்ளே போய் வெளியில் யார், நான் வெளியில் யார் தெரியுமா, வெளியில் யார் தெரியுமா, ஐயோ உள்ளே போய் வெளியில் யார் தெரியுமாங்கிற அந்த பேரை அழிச்சிட்டு ரம்யாஜோ ஒரு சூப்பர் பொண்ணுமா, பரவாயில்லம்மா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிஞ்சால் மாற்றிட்டாங்க. தயவு செஞ்சு யாரை பார்த்தாலும் நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னா உள்ளே போனால் ஷோக்கு பிரயோஜனம் ஏதாவது பண்ணிட்டு வெளியில் வாங்க. அப்போ தான் மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் வெளியில் வந்து ஐயோ இவ்வளோ அசிங்கமான பேரை சம்பாரிச்சிட்டுமே வெளியில் வந்து திண்டாடுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். விஜய் பார்வதி பண்ணுறது, இந்த தர்பூசணி பண்ணுறது, ரம்யா ஜோ பண்ணுறது, இவங்களாம் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு என்ன கருமத்தை பண்ணி தொலைக்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோஸ் நிற்கலாம். பாய் மக்களே.